எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜேர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜேர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Four of Wands, Ten of Pentacles, Two of Swords, Ace of Pentacles, Queen of Pentacles, Son of Swords, Magician, Four of Swords, Hanged Man, Queen of Wands, Hierophant, Six of Swords. So, bottom of the deck, Tower. King of Cups, Five of Pentacles, Page of Cups, Temperance, Strength, Hierophant, Justice, Ace of Pentacles, Queen of Swords, Seven of Cups, Three of Pentacles, Death, Page of Swords. Okay, thank you so much viewers, thank you so much. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். சரியா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் போனதுனால பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே ஓகே ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு உங்கள் லைஃப்பில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் எண்டான ஒரு டைமாக இருக்கட்டும், இல்லை இந்த பர்சன் கடந்து வந்த ஒரு டைமாக இருக்கட்டும். ஸோ உங்ககிட்ட படிப்படியாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு சேஞ்சஸ் உங்ககிட்ட நடந்துட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ஆக்சுவலி நம்மக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் வரணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் ஆகணும், நம்ம திருந்தணும் அப்படின்னா நம்மக்கிட்ட யாரோ பாசமாக எல்லாம் சொன்னால் நம்ம இங்கே திருந்த போகிறது கிடையாது. ஆக்சுவலி அது உண்மையான ஒரு விஷயமாகும். பட் சில நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன், நம்ம ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுற ஒரு பர்சன், அவங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், ஒரு கேரக்டர்ஸாக இருக்கட்டும், அது நமக்கே சீக்கிரமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை சீட்டிங் பண்ணிட்டு மைண்ட் கேம் கழிச்சிட்டு உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷனல் கூட விளையாடிட்டு யூஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் ஒரு ஆக்சுவலி நம்ம எல்லா வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் நமக்கு ஒரு லெசன்ஸ் ஆகும். ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இவங்க கொடுத்த ஒரு லெசன்ஸ்னால இங்கே நீங்கள் படிப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் சைடில் நடந்துட்டு உண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் ஒன்லி எமோஷ்னலாக இருந்திருக்கலாம்.
ஓகே. எமோஷனல் மீன்ஸ் என்ன சொல்லுது? நான் ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல, நான் டவுன் ஆனாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல. பட் என்னை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவங்களுக்காக விழுந்து விழுந்து கேர் பண்ணுறது என்ன, லவ் பண்ணுறது என்ன, ப்ரொடெக்ட் பண்ணுறது என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் வந்து ஜீவிச்சுட்டு இருந்துருக்கலாம். பட் நவ் நீங்கள் சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்கள் சைடில் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு, அதே சேம் டைம் நீங்கள் நிறைய லைஃப் லெசன் லேர்ன் பண்ண முடியாது. லைஃப் லெசன் லேர்ன் பண்ண ஒருத்தவங்களால மட்டும்தான் ப்ராக்டிக்கலாக இருக்க முடியும். ஓகே, நவ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாட்டுண்டு. ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாது, அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உங்கள் திங்கிங் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இங்கே நீங்கள் ஹர்ட் ஆகுவீங்க, நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஸோ நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஓகே, அதே மாதிரி ஒரு ஏன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷனுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் தான் நீங்கள். மேபி உங்களோட பியூட்டியாக இருக்கட்டும், இல்லைங்க உங்களோட ஸ்டைலாக இருக்கட்டும், அது 4 பேர் அட்ராக்ட் பண்ணி இருக்கிற ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க வீடியோ பார்க்குறவங்க. பட் என்னவோ தெரியலாம், இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இந்த ஒரு போஸ்ட்டோட மெமரிஸ் ஸ்டக் ஆகிட்டு, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி வேணும். இது உங்கள் ட்ரீம் ஆகும். ஓகே, பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து மைண்ட் கேம் கழிச்சிருக்காங்க, சீட்டிங் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது ஃபைனல் வரைக்கும் இவர் உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை. ஓகே, ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே, ஸோ அப்போ குறைச்சி நீங்கள் செல்ஃபிஷாக மாற ஆரம்பிச்சுட்டு, ப்ராக்டிக்கலாக மாற ஆரம்பிச்சுட்டு. நீங்கள் இப்போ முன்னாடி உங்கள் திங்கிங் ப்ராசஸ் வந்து எமோஷனலாக இருந்திருக்கலாம். அவன் கஷ்டப்படுவான், நான் பேசாமல் இருந்து அவன் ஃபீல் பண்ணுவான், இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நவ் நீங்கள் இந்த ஒரு பர்சனை உங்களை விட்டுட்டு ஓடின பிறகு, நீங்கள் சீட்டிங் பண்ணிட்டு போன பிறகு நீங்களும் செல்ஃபிஷாக இங்கே மாற ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா நான் மட்டும்தானே வந்து அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் நான் நல்லா இருக்கணுங்கிற இந்த வேர்ல்டில் யாருமே நினைக்கலையே. அது உண்மையான விஷயம் இல்லை. நம்ம மட்டும்தான் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கும் நம்ம மட்டும் தான் நினைக்கிறோமே தவிர, பட் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஒரு நாள் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. எஸ், நீங்கள் வந்து ஒரு பர்சன் நல்லா இருக்கணும், அவன் லைஃப்பில் க்ரோ ஆகணும், அவன் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நானும் சந்தோஷமாக இருக்கணும் நான் மட்டும் தானே நினச்சேன். பட் அதே சேம் திங்கிங் அவனுக்கும் இருந்துச்சு அப்படின்னா மேபி நான் நல்லா இருக்கணும் அவன் நினச்சேன். அவன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவனை இப்படி தான் நினச்சேனே, அவன் சந்தோஷமாக இருக்கணும், எந்த டைமில் கஷ்டப்படக்கூடாது, அவனை சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், அவனை கேர் பண்ணிக்கணும் நான் நினச்சேனே. அதே சேம் டைம் அவனும் நினச்சிருந்தான் அப்படின்னா அவன் என்னை ஏமாத்திட்டு போயிருக்க மாட்டான்ல. அப்போ அவன் அந்த இடத்துல செல்ஃபிஷாக நின்றுட்டு உண்டு. பட் நான் மட்டும்தானே எமோஷனலாக மாட்டிக்கிட்டு ஸ்டக் ஆகிட்டுங்கிற ஒரு ரியலைசேஷன் உங்களுக்கு வந்து இந்த லைஃப் வந்து லேர்ன் பண்ணி கொடுத்துட்டு உண்டு. ஓகே, நவ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாற தொடங்கிட்டு உண்டு. நம்ம தான் சேஃப் பண்ணிக்கணும். ஏன்னா வேர்ல்டே செல்ஃபிஷாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம எமோஷனலாக இருக்கும், பட் வேர்ல்டு செல்ஃபிஷாக இருக்குது. அப்போ இங்கே யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு தான் ஜெயிக்கும், நம்ம இங்கே தோற்று போயிடும். அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் வந்து மனசில் ஆகிட்டு. எஸ், எப்போவுமே நம்ம தான் இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நஷ்டம், கஷ்டம், வலி, வேதனை எல்லாத்துலேயும் நம்ம தான் இம்பார்ட்டன்ட். நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். சும்மா நம்ம மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் ஒருத்தனை பற்றின ஒரு தாட்ஸை கொடுத்து மைண்ட் அப்படியே பறக்க விட்டு நம்மளும் வந்து பாஞ்சிட்டு லாஸ்ட்டு அதனால் ஒரு பெயின் அனுபவிக்கிற ஒரு போர்டை நமக்கு வேண்டாம். கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆக்கணும். நம்மளை தான் சேஃபாக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணும். நமக்கு தான் சொந்தங்கிறது மனசில் ஆக்கிட்டு காரணம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாற ஆரம்பிச்சிட்டு. ஓகே, ரூடாக நிற்கிறீங்க. ஏன்னா நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக நின்று நீ ஏமாற்றிட்டு போனால் இல்லை. இது நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ரஸ்ட் பண்ண போகிறதும் கிடையாது, நான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்க போகிறதும் கிடையாது. எனக்கு தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் ஆகும். இத்தனை வருஷம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்னேன், நான் கொடுத்த எஃபோர்ட் எங்கே, நான் கொடுத்த லவ் எங்கே, கேர் எங்கே, லாஸ்ட் எனக்கு என்ன சீட்டிங்காக கிடச்சிது இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இவ்வளோ நாளாக கொடுத்த எஃபோர்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸுக்கும் லவ்வுக்கும் இத்தனை வருஷம் 1 or 2 years நான் அவனை மைண்டுக்குள்ளே வச்சேன். நான் வந்து அவனுக்காகவே நான் வாழ்ந்தேன். இதெல்லாம் ஆக்சுவலி எங்கே போச்சு? எனக்கு இதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் எனக்கு கிடைச்சாகும். இது கிடைக்காத வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதுங்கிறது ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவெடுத்துட்டு ஒரு பவுண்டரி நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சேசிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு.
ஓகே. ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவை. எனக்கு இவனோட லவ்வோ, கேரோ இல்லை. ஏன்னா இவனோட லவ், கேரில் நான் பார்த்து முடிச்சிட்டேன். எனக்கு லாஸ்ட்டில் நம்பிக்கை துரோகம் தான் கிடச்சிட்டு. இனி எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட லவ்வோ, கேரோ எனக்கு தேவையில்லை. எனக்கு யாரும் இல்லாட்டும் நான் வாழ பழகிட்டு. பட் எனக்கு தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ். எனக்கு இவன் கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு யூனிவர்ஸ் கரெக்டாக கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு தாட்டில் கரடி நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வைப்ரேஷன் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தோழி கூட ரெஸ்னேட் ஆகாது. ஓகே. ஸோ நவ் நீங்கள் யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆகிட்டு அட்டாச் ஆகிட்டு அதை விட இம்பார்ட்டண்டாக செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணி செல்ஃப் லவ்ங்கிற விஷயம் என்ன நல்லா மனசிலாக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு செல்ஃப் லவ்னா என்னென்னே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறீங்க செல்ஃப் லவ்னா நான் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு பேர் செல்ஃப் லவ் கிடையாது. நார்மல் வேர்ல்டில் நம்மளை டவுன் ஆக்குறதுக்கு எத்தனை சுச்சுவேஷன் வரலாம். ஓகே. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டவுன் ஆக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் டவுன் ஆக்கலாம், நம்ம ஒரு வேலையில் இருக்கும்போது வேலையில் இருக்கிறவங்க நம்ம டவுன் ஆக்கலாம். ஸோ இந்த நார்மல் வேர்ல்டில் நம்மளை டவுன் ஆக்குறதுக்கு 1000 சுச்சுவேஷன் வரலாம், 1000 வரலாம். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அது தூசி தட்டுற மாதிரி போங்கடா இதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாதுங்கிற ஒரு தோட்டுக்கு நீங்கள் வர்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் லவ். நம்மளை நம்ம பவராக மாற்றிக்கணும், நம்மளை நம்ம சேஃபாக பார்த்துக்கணும், நம்மளை நம்ம ஒரு ப்ரொடெக்ஷனில் வச்சுக்கணுங்கிறது செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்னு ஒரு விஷயத்தை நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது மெடிடேஷன் ஆகும். ஏன்னா மெடிடேஷன் நம்ம பண்ணாத வரைக்கும் நம்ம பவராக மாற முடியாது. ஓகே. ஸோ மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ண இதில் நிறைய பேர் இப்போ மெடிடேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா இஞ்சாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் சைடு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு. ஓகே. கரண்ட் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா நமக்கு செல்ஃப் லவ்னு வரும்போது அந்த இடத்துல மெடிடேஷன் ஏன் கட்டாயம் நான் வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்மளை தட்டி விடுறதுக்கும் நம்மளை ஏமாத்துறதுக்கும் இந்த வேர்ல்டில் 1000 பேர் இருக்கலாம். பட் மெடிடேஷன் ஒரு கலையை நம்ம கற்றுக்கும் போது நம்ம அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு மைண்டை பீஸாக வச்சுக்கலாம். ஓகே. ஸோ செல்ஃப் லவ்ங்கிற விஷயத்தில் கரெக்டாக அதில் மெடிடேஷன் இன்வால்வ் ஆகுது. செல்ஃப் லவ்ங்கிறது சும்மா நான் அங்கே போனேன் இங்கே போனேன் நான் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணேங்கிறது செல்ஃப் லவ் கிடையாது. மைண்ட் வைஸ் மனசு வைஸ் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்களா, ஹாப்பியாக இருக்கிறீங்களா, யாரும் இல்லாட்டாலும் உங்களால் ஃப்ரீயாக இருக்க முடியுமா? ஏன் ஜெயிலே கொண்டு போட்டால் கூட உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா? எந்த சுச்சுவேஷன் உங்களால் ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா? மைண்ட் வைஸ் மனசு வைஸ் அதுதான் செல்ஃப் லவ். ஓகே. தென் இந்த ஒரு பர்சனோட எனர்ஜிஸ் நம்ம கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். இங்கே நமக்கு ஃபேமிலி, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. இந்த ஒரு பர்சன் ஃபேமிலிக்காக உங்களை இவர் மூவ் ஆன் ஆகி போயிட்டு மேபி இவர் மூவ் ஆன் ஆனது 5 months இருக்கலாம், இல்லைங்க 10 months இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு லாங் டிஸ்டன்ஸ் எங்கேயோ போயிருக்கலாம், வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம், இல்லைங்க ஜாப் விஷயமா வேறு எங்கேயோ போயிருக்கலாம், இல்லைங்க ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியோட செட்டில் ஆகி வேறு எங்கேயோ போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். ஸோ என்ன இருந்தாலும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கலாம். மேபி இந்த ஒரு நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சன் உங்களோட ஏஜ் கம்மியான ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். மேபி உங்கள் ஒர்க் பிளேஸில் உள்ள பாஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஜெனரேட் இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகும். இவருக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் சொல்லவே மாட்டேன். ஷோராக உங்களுக்கு உங்கள் மேலே இஷ்டம் உண்டு, ஸ்நேகம் உண்டு. பட் ஆள் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கூட இவர் டவுனாக இருக்க ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும். இவர் எமோஷ்னலியோ இல்லைங்க மென்டலியோ இவர் டவுனாக இருக்க ஒரு டைமில் இவரே வாலண்டியாக ஹாய் ஹலோ எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, இன்றைக்கி நீ ஃப்ரீயாக நம்ம கொஞ்ச நேரம் மனசை விட்டு பேசலாமா பழகலாமா, இந்த ஒரு சுச்சுவேஷன் இவர் வந்து நின்றுருக்கலாம். கொஞ்சம் இவர் எமோஷ்னலி பெட்டராக ஒரு டைமில் கொஞ்ச நாளைக்கு அணக்கமே இருக்காது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்ட்டுங்கிறது ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இவர் நின்றுட்டு இருந்திருக்கலாம். இவர் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இவருக்கு தெரியும் இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக்காக எத்தனையோ நாட்கள் இவருக்கு இவர் என்னதான் அவங்க கூட சிரித்து பேசி இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு கொண்டு வந்தாலும் ஓவரால் இவரோட எனர்ஜியை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன் ஸ்டக். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட உங்களை இவர் எமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு லைஃப்பில் கட்டாயம் நீங்கள் வேணும் இந்த இடத்துல. இவர் எமோஷ்னலி டவுனாக இருக்க ஒரு டைமில் உங்களை பார்த்து சிரித்து பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அங்கே இங்கெல்லாம் சுற்றி இவர் எமோஷ்னலி கொஞ்சம் பெட்டரான ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு ஃபேமிலி பற்றின ஒரு தாட்ஸ் வரும். ஓகே. ஐயோ நம்மளை நம்பி தான் நம்ம ஃபேமிலி இருக்குது, நம்ம ஃபேமிலி தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே, நம்ம ஃபேமிலிக்கு இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்கே, ஐயோ நம்ம இப்படி லவ்லலாம் மாட்டிக்கிட்டு இருக்கோமே இப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஆளுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் மெயினாக ஒரு தாட்ஸ் வரும். அடுத்து கொஞ்ச நாளைக்கு ஆள் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டார்.
ஓகே. அடுத்து കുറച്ച് நாள் கழிஞ்சு இவரு மென்டலி டவுன் ஆகுற மாரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வரும். உங்க சைடு இங்க ஒரு அடக்கம் இருக்காது, ஒரு ஆவி இருக்காது. அதுக்கப்புறம் மெல்ல ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு வருது. இந்த ஒரு சிச்சுவேஷன் ஒரு ரிலேஷன்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம இவரு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இவரு ரிலேஷன்ஷிப் டோட்டலி டெத் ஆகுறதுக்கு ஒரு சடன் செப்பரேஷன் வந்திருக்கலாம். ஓகே. என்ன சொல்றது அப்படின்னா, ரெண்டு பேரும் ஆக்சுவலி இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வந்து போய் நின்றுருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் 2 பேரும் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போகிற மாதிரி சடன் செப்பரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி டெத்தும் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 இயர் 1 மந்த் இருக்கலாம், இல்லைங்க ஒரு 6 months இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஓகே. என்னைக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அவரோட ஃபேமிலி. செகண்ட் விஷயம் என்னென்னா காஸ்ட் ரிலீஜியன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேபி இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி வந்து ஊர்லேயோ நாட்டிலேயோ அறியத்தக்கிற ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படி இந்த ஒரு பர்சனுங்கிறது ஹையர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கலாம். இவருக்கு அண்டரில் கொஞ்சம் பேர் உண்டு. இவர்கிட்ட ஆளுங்க எப்பவும் வந்து போய் பேசி பழகி சஜஷனுக்காக வந்து போய் ஒரு காலேஜ் லெக்சரோ டீச்சரோ இந்த மாதிரி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பர்சனுங்கிறது டக்குன்னு இவரோட நேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுத்து வைக்க மாட்டாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அதான் சொன்னேன், இவர் மென்டலி டவுனாக கூட ஒரு டைமில் உங்கள் கூட பேசணும், பழகணும், க்ளோஸ் ஆகணும், மனசை விட்டு இருக்கணும், இந்த மாதிரி ஒரு தாட் வரும். இவர் மென்டலி ஓகே ஆனது இவருக்கு ஃபேமிலி, கல்ச்சர், சொசைட்டி இந்த மாதிரி விஷயங்கள் மைண்டில் வரும். அவனோட இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு ஓடுறது, இல்லைங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது. இவர் இந்த மாதிரி நினைக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. அதே மாதிரி மேபி ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனல் லைஃப்லேயோ இல்லை உங்கள் லைஃப்லேயோ கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன்ங்கிறது நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸோ ஏதோ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துட்டும் இல்லை. ஓகே. இவரை வாரது போகிறது, இவரை கடைசி வரைக்கும் வாரதுக்கும் போகிறதுக்கு தான் அவங்கள வச்சுட்டோண்டே தவிர நீங்கள் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேவை கமிட்மெண்ட் ஆகும். ஒரு ட்ரீம்ஸ் இவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட்டுங்கிறது உங்கள் ட்ரீம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபேமிலி அபுண்டன்ஸ் இல்லைங்க ஃபினான்ஷியலி எல்லாம் ஓகே, எல்லா விதத்துலையும் நீங்கள் ஓகே தான். பட் உங்களுக்கு இந்த ஒரு பர்சனோட மெமரிஸை நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு ஸ்டக்கான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும். இத்தனை க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி நான் யாருக்கிட்டையும் ஸ்டக் ஆனது இல்லை. எனக்கே இந்த ஒரு பர்சனுக்கு இது ஒரு பாண்டிங் இருக்குது, அது ஸ்டக் ஆகிட்டு ஸோ எனக்கு இந்த ஒரு பர்சன் ஸ்டக் ஆகி நிற்கிறனால மேபி இந்த ஒரு பர்சன் கூட நீங்கள் ஸ்டக் ஆகிற ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மைண்டு வேறு இதில் ஃபோக்கஸ் ஆகலையாக இருக்கலாம். இல்லைங்க ஒர்க் பிளேஸில் சும்மா அந்த பர்சனை திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லைங்க 24/7 ஒரு பர்சனோட தாட்ஸ் வருது. ஏதோ இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகிட்டு ஓகே. ஸோ அதனால் இவரை மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு ட்ரீம் உங்கள் மைண்டில் வந்துட்டு அதனால நீங்கள் கமிட்மெண்ட் கேட்டு நின்றுட்டு பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ப்ராக்டிக்கலாக மாற ஆரம்பிச்சிட்டு ஓகே. பட் இன்றைக்கி உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு ஜஸ்டிஸ் தான் தேவை. எனக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு லவ் வேணும், கேர் வேணும், இன்றைக்கி இவனை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு ட்ரீம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாம். இப்போ உங்களுக்கு இஷ்டம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், இஷ்டம் உண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்தளவுக்கு நீங்கள் லைஃப் லெசன் லேர்ன் பண்ணிட்டு உண்டு. இன்றைக்கி இப்போ தேவை ஜஸ்டிஸ் ஆகும். நான் பட்ட எஃபோர்ட்டுக்கும் நான் கொடுத்த லவ்வுக்கும் என்ன பெனிஃபிட், என்ன இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கிடைச்சிது. எனக்கு ஜஸ்டிஸ் தாங்க தேவை. ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணிச்சுட்டு நீங்கள் நிற்கிறீங்க. கரண்டி உங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பாசம், ஸ்னேகம் எல்லாம் ஹைடிங் ஆகும். நீங்கள் ஹைட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏன்னா கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, இனி கொடுக்காம இருந்து பார்ப்பேன் அப்படியே தான் கிடைக்குதா பார்ப்பேன் அந்த மாதிரி தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஓகே. தென் இவரோட லைஃப்பில் கரண்ட் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட கேரக்டர்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், ஆட்டிடியூடாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் கொடுத்துட்டு அவங்க என்கிட்ட எதிர்பார்க்குறது ஃப்ளோட்டிங்கோ டேட்டிங்கோ இல்லை, ஜஸ்டிஸ். எனக்கு தேவையான ஒரு கமிட்மெண்ட்டாக அவங்க எதிர்பார்க்குறாங்க. பட் என்னால் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். மேபி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவரோட மைண்ட் வைஸ் இவருக்கே தேவை ஃபேமிலி, சொசைட்டி, கல்ச்சர் இதெல்லாம் என்ன சொல்லணும், ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லணும், ஊர் என் ஃபேமிலி தப்பாக சொல்லணும், என்ன சொல்லணும், இந்த ஒரு தாட்டு. இதனால என்னால் இப்போ கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நான் ஆள் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா இவரால் முடியாத சுச்சுவேஷன். பட் என்னதான் இவர் சொசைட்டி, ஃபேமிலி இதெல்லாம் நினச்சி இவர் முன்னோட்டு போனாலும் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியும் உண்டு. நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நமக்காக வாழ மாட்டேங்கிறோம், நம்மளை நம்பினவங்களே நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம், நம்மளே நம்ம ஏமாற்றிட்டுருக்கோம். ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஃபேமிலிக்காகவும் சொசைட்டிக்காகவும்
நான் ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். இவரை கூட மனசாட்சி இவரை குத்தி கொல்லுது நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா நான் ஒருபோதும் ஒரு பர்சனுக்கு நான் ஜஸ்டிஸ் குடுத்துட்டே இல்ல. அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு கட்டாயம் உண்டு. இவரு கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் இவருக்கு உங்க மேல இப்போ ஃபீலிங்ஸ் உண்டா? எமோஷன் உண்டா? ஸ்நேகம் உண்டா கேட்டா, எஸ் அஃப்கோர்ஸ் உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பீரியட் ஆஃப் டைம் இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கும்போது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த் இவருக்கு ஒருபோதும் மனசில் ஆகிட்டல. நீங்கள் வேணுங்கிற ஒரு தோட்டு கூட இவரோட மைண்டில் வந்துட்டில்ல. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு தோட்டு கூட இவரோட மைண்டில் வந்துடும். பட் நவ் நீங்கள் உங்கள் சைடில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த ஒரு டைமில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் எனக்கு இவன் உங்களுக்கு எதுவும் பண்ணாட்டாலும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுத்துட்டு நவ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாற ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. நீங்கள் கரண்ட்லி உங்கள் ஸ்நேகத்தை எல்லாம் நீங்கள் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிട്ടുണ്ട്. இவர் இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இவர் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் பயங்கர லாயல் ஆகும். ஓகே. நீங்கள் ஒருத்தவங்களை மனசில் நினச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களே நினச்சி வாழ் ஒரு கேரக்டருங்கிறதா இவர் தான் மனசில் ஆக்கி வச்சுட்டு இருந்தார். அப்போ கரண்ட்லி நீங்கள் ஸ்நேகத்தெல்லாம் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவருக்கு மைண்டுக்கு தாட்ஸ் என்னென்னா, என்னாச்சு நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, உனக்கு என்னாச்சு, நான் வேண்டாமா, உனக்கு என்னை விட உனக்கு பெட்டராக வேறு உங்களுக்கு ஆப்ஷன் உண்டு மேபி இவருக்கு தெரியலாம். என்னை விட உங்கள் லைஃப்பில் பெட்டராக யாரும் வந்துட்டாங்களா? ஓகே. இதெல்லாம் திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு உங்கள் மேலே இப்போ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வர தொடங்கிட்டு இல்லைங்க உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம் வர தொடங்கிட்டு நீங்கள் கூட இருக்கும்போது இவருக்கு இந்த ரியலைசேஷன் உங்களோட ஸ்நேகம் எதுவும் மனசில் இப்போ கரண்ட்லி நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. நீ எனக்கு இவ தேவை, எனக்கு இவனோட ஃபீலிங்ஸோ எமோஷனோ ஸ்நேகமோ எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஜஸ்டிஸ். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுட்டு இவர் எமோஷனலி பெட்டராக விட ஒரு டைம் இவரோட மைண்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் நீங்களாகும். ஓகே. அப்போ நான் வந்து ஒரு பர்சன் டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் லைஃப்பில் கீழே விழுறதுக்கும் தடுமாறி விழுறதுக்கும் இவருக்கு லைஃப்பில் பல சுச்சுவேஷன் வந்துட்டு தான் இருக்குது. இவர் எமோஷனலி டவுனும் ஆகிட்டு இந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவர் பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லை இவர்கிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட்லி இவருக்கு உங்ககிட்ட வந்து ஓடி வந்து எனக்கு இப்படியாகும் அப்படியாகும், என் ஃப்ரெண்டு ஏமாத்தினா என் ஃபேமிலின்னு அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சு எந்த விஷயத்தை வந்து கொட்ட முடியலை. இவருக்கு அந்த இடத்துல ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கல நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ இவருக்கு இப்போ உங்களை பற்றியான ஒரு ரியலைசேஷன், நீங்கள் இவரோட லைஃப்பில் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ பேசிஸாக நீங்கள் இருந்தீங்க, இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ன ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தீங்க, ஒரு ரியலைசேஷன் இவருக்கு வர தொடங்கிட்டு ஓகே. இவரோட காரணம் நினச்சி அதுதான் இவருக்கு லைஃப்பில் இவர் குறைச்சி இவருக்கு லைஃப்பில் லெசன் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்காரு. இவர் எமோஷனலி டவுன் ஆகிட்டு இருக்காரு. இவர் எமோஷனலி டவுனாக இருக்க ஒரு டைம் நீங்கள் தூக்கி விட வரமாட்டீங்களான்னு இவர் ஏங்கிறது தவிக்கிறது. நீங்கள் ஒரு கால் பண்ணிட மாட்டிங்களா, ஒரு மெசேஜ் பண்ண மாட்டிங்களான்னு இவர் ஏங்கிட்டு இருக்காரு. அதே சேம் உங்களை இவரை சேசிங் பண்ணிகிட்ருக்காரு. இவரை விட்டு நீங்கள் போயிடவும் கூடாது. சேசிங் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். அதே சேம் இந்த ஒரு போஸ்டோட மைண்டில் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் நான் ஒரு நாள் கொடுக்கவே இல்லையே அந்த ஒரு தோட்டம் உண்டு. இவர் கரண்டி இந்த ஒரு போஸ்ட் 24/7 உங்களை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கரண்டி இவருக்கு உங்ககிட்ட வந்து நிற்க முடியல, சீட்டிங் பண்ணிட்டு போகணும், நிற்க முடியல. ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ இவர்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஓகே. அப்போ இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நானாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு காலில் ஒரு மெசேஜ் பண்ண போனேன் அப்படின்னா அவன் என்கிட்ட கட்டாயம் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்பான். அதே அவளையும் வந்துட்டா அப்படின்னா அவளை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு இல்லை ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் அதே மாதிரி கொண்டு போகலாம். இந்த ஒரு தாட்டோட இந்த ஒரு பர்சன் அவங்கள நவ் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகலாம். பயங்கர ஒரு மூட் ஸ்விங் அவங்களுக்கு மாறும். சடனாக அவங்க கண்ணுக்கு தண்ணி வரும். இந்த ஒரு பர்சனை பற்றின ஒரு தாட்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் சயின்ஸ் என்ன அப்படின்னா ட்ரீம் அந்த பர்சன் கனெக்ட் ஆகிறது. இதெல்லாம் அந்த ஒரு பர்சன் அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவராக வந்துட்டார் அப்படின்னா ஜஸ்டிஸ் கொடுத்தாகணும், கமிட்மெண்ட் கொடுத்தாகணும். அதே சேம் நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி கொண்டு போகிறோம் அதே மாதிரி கொண்டு போகலாம். ஓகே. அதனால் இந்த பர்சன் அவங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு சேசிங்கில் போயிடாதுங்க. ஓகே. நீங்களாக சேசிங்கில் போனீங்க அப்படின்னா இதுதான் அவங்க நிலமை. அவராக வந்தார் அப்படின்னா நீங்கள் இங்கே கொஷின் கேட்கலாம். ஓகே. நீங்களாக போனீங்க அப்படின்னா இதுதான் மறுபடியும் அதே ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் மறுபடியும் உங்களுக்கு நடக்கும். ஸோ அதனால் இப்போ எப்படி இருக்கிறீங்களோ அதே ஒரு வைப்ரேஷன் இல்லைங்க. இவர் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கட்டாயம் கொடுப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் டைம் எடுத்துக்குமா இருக்கும். ஏன்னா கரண்ட் இந்த ஒரு பர்சனால் முடியாத ஒரு சுச்சுவேஷனால் இவர் ஹீலிங் பீரியட் நடந்துகிட்ருக்குது நம்ம சொல்லலாம் அந்த ஒரு பர்சன் லைஃப்பில். ஓகே. ஏன்னா இவருக்கும் உங்கள் கூட உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட லைஃப் கொண்டு போகணும். ஏன்னா இவருக்கு உங்கள் மேலே ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ் ட்ரூ ஸ்நேகம் வர தொடங்கிட்டு ஓகே.
பட் என்னன்னா ஆள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல்னால ஆள் அழகாக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு நின்றுட்டு அவங்கள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நீங்கள் சேசிங்கில் போயிடுங்க, அவங்களும் உங்கள் பக்கம் வர விடுங்க. அவங்களாம் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும், நீங்களாக போனீங்க அப்படின்னா அவர் எதிர்பார்க்குறது நடக்கும். அந்த மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே, இதுதான் இவரோட கரண்ட் எனர்ஜிஸ். ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 19 important, 35 important, 53 important, 41 important, 21 important, 16 important, 60 important, 20 important, 15 important, 57 important. நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 555 இம்பார்ட்டன்ட். 555 கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. என் கண்ணில் அடிக்கடி அந்த நம்பர் பட்டுகிட்டே இருக்குது. அந்த நம்பரோட சைன்ஸ் என்னென்னு கேட்டிங்க, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். கரண்டி நீங்கள் ஒரு உங்கள் மைண்டில் ஒரு பர்சன் இருக்கலாம், உங்கள் மனசில் ஒரு பர்சன் இருக்கலாம், கரண்டி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போயிருக்கலாம். ஸோ இந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் வரி, ரிலேஷன்ஷிப்பில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்கு, சேஞ்சஸ் வரும், அதுக்கான ஒரு சைன்ஸ் ஆகும். இந்த நம்பர் பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, தென் இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். மந்த் ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், 44 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 55 ஏஜ் இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.